ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் நகைக்கடை தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் அவங்க வந்து நம்ம கள்ளக்குறிச்சியில் புதுசாக இப்போ வந்து ஒரு ஷோரூம் ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட ஓப்பனிங் அன்றைக்கே வீடியோ போட சொன்னீங்க. அன்றைக்கி என்னால் போக முடியல. ஸோ அந்த கடையில் போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஒரு பர்ச்சேஸும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நம்ம கள்ளக்குறிச்சியில் நிறைய கடைகள் இருந்தாலும் இதோட இன்டீரியர்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காங்க. சிட்டி சைட்லலாம் எப்படி பண்ணியிருப்பாங்களோ அதே அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் எல்லாருமே நல்ல எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்விசிபிள் செயின் அப்படின்றது அது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. நம்மளோட கள்ளக்குறிச்சியில் நிறைய கடையில் பார்த்தீங்கன்னா அது இல்லவே இல்லை. ஏதோ ஒரு 2 கடையில் இருக்குது. அப்படி இருந்தாலும் மாடல்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ மலபார் வந்தோடனே வாங்கலாம் அப்படின்ற ஐடியாவில் நான் இருந்தேன். ஏன்னா இங்கே நல்ல டிசைன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்கன்னா. ஸோ இன்விசிபிள் செயின்ன்றது எப்படின்னா ரொம்ப மெலிசாக இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் போட்டிருப்பாங்க. இது வந்து நான் ஃபஸ்ட்டு கேட்டேன். அவங்க டைமண்ட்ஸ் வந்து எனக்கு காட்டினாங்க. நான் எதிர்பார்த்தது என்ன, இந்த மாதிரி பெருசாக இருக்க வேண்டாம், சின்ன டாட்ஸாக இருக்கணும்னு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இதை காட்டினாங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 டிசைன்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. இதோட வெயிட்லாம் ரொம்ப கம்மி தான். இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2.5 கிராம் தான் இருக்குது. அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. இந்த செயினே வந்து 2.5 கிராம் தான். பட் ஆனால் பார்க்குறப்ப கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மேலே போட்டிருக்கிறது என்னோடய பழைய செயின். கீழே இந்த டாலர்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, பெண்டன்ஸ் மாதிரி, இதுதான் வந்து அந்த புது மாடல். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் ஸ்டோன்ஸ் மாதிரி இருந்துச்சு. பக்கத்தில் இருக்கிறதுலாம் ப்ளெயினாக இருந்தது. போடும்போது நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்னென்னா கொஞ்சம் இது லாங்காக கீழே இருக்க மாதிரி அப்படி இருந்துச்சு மற்ற செயின்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. சரி சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அடுத்து இன்னொன்று வந்து கலராக இருந்துச்சு. இது வந்து வியர் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்னென்னா மற்ற ட்ரெஸ்க்கெல்லாம் இது வந்து சூட் ஆகுமா அப்படின்றது தெரியல. ஸோ இது வந்து பார்த்தேன். ஒரு கலராக இருந்துச்சு. ஸ்டோன்ஸ் எல்லாம் இருந்தது. நான் எப்போவுமே சொல்லுவேன் இல்லையா, ஸ்டோன் வாங்குறது நம்மளுக்கு பெனிஃபிட் கிடையாது, கடைக்காரங்களுக்கு தான் பெனிஃபிட் அப்படின்றது. ஆனால் இந்த மாடல் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா எல்லா கலர்ஸ்க்கும் போடலாம். பட் ஆனால் இது ரொம்ப எனக்கு ஆடாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஏதோ மணியாக தொங்குற மாதிரி அப்படி ரொம்ப தெரியுதோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 5 கிராம் கிட்டே இருந்தது. இது வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர்ல்ஸ் வச்சு அந்த முத்து வச்ச மாதிரி, மேலே கீழே வந்து ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி. ஆக்சுவலாக நான் கேட்டது என்னென்னா ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்ச அந்த கீழே லைன் மட்டும் தான் கேட்டேன். இது ஒரே செயின்லேயே 2 லிங்க் ஆயிருக்கு மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப அப்படியே ரொம்ப கிளம்ஸியாக இருக்க மாதிரி இருந்தது, கொச்சன்ட்டு. சரி போட்டு பார்த்தாவது நல்லா இருக்குமான்னு பார்த்தா எனக்கு அது பிடிக்கல. உங்களுக்கு வந்து நான் போட்ட இந்த 3 செயினில் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இங்கே நிறைய மாடல்ஸ் வச்சுருந்தாங்க. இதில் எல்லாமே இந்த ஸ்டோன்ஸ் வச்சது அந்த மாதிரி அப்படின்னு இருந்தது. ஸோ எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பார்த்தேன். 2.5 கிராம்லேருந்து நம்மளுக்கு 5.5 கிராம் வரையுமே இருக்குது. இன்னும் கூட வெயிட்லெஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அக்ஷய திருதிக்காக. ஸோ அதையும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டிசைன்ஸ் மட்டும் பார்த்துருந்தேன். டிசைன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சிட்டி சைடில் இருக்க எல்லா டிசைன்ஸுமே கொண்டு வந்திருக்காங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கலராக போட்டிருந்தது. இதுக்கு ஸ்டோன் வெயிட் போக இது வந்து 4 கிராம் 900 மில்லி அப்படின்னு வந்துச்சு. இதோட வேஸ்டேஜ்லாம் எவ்வளோ போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24% போட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசி கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி எனக்கு வந்து கிட்டத்தட்ட 19% கிட்ட போட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஸ்டெட்ஸ் எல்லாம் பார்க்கலாம், கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த மாதிரி கொஞ்சம் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இருக்குது. மலபாரை நான் எதுக்கு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன்லாம் இல்லை, எனக்கு கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்கணும், கொஞ்சம் கிளாஸியாக இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இந்த கடையை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா குட்டி டிசைன்ஸ்லேயே வந்துட்டு குட்டி கம்மல்லே நிறைய வேலைப்பாடு இருக்கிற கம்மல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பாருங்கள். இது வந்து 3 கிராம் 800 மில்லிகிராம்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. நான் கேட்டேன் இதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் போடுவீங்க அப்படின்னா 24% வந்து போடுவோம், ஏன்னா இது ஆன்டிக் மிக்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு. இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணதுன்னா, மற்ற கடையில் இருக்க ஆன்டிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த கடையில் வந்து கலர்ஸ் வந்து ஒரு மாதிரி காப்பரிஷாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மேபி இது ஒரு வெரைட்டியாக இருக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. நான் கேட்டேன் இதுக்கு ஏன் இவ்வளோ வேஸ்டேஜ் அப்படின்னா, கேஸ்டிங் டைப்னாவே வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும். இன்னொன்று இது சின்னதாக தானே இருக்குது, எதுக்கு இவ்வளோ வந்து 3 கிராமுக்கு மேலே இருக்குது அப்படின்னு கேட்டப்போ, கேஸ்டிங் டைப்னால் இப்படி தான் இருக்கும், நம்ம ரெகுலர் யூஸ்க்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கம்மல் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து சொல்லப்போனால் 5 வருஷமாக தேடிட்டு இருக்க ஒரு கம்மல். இதில் வந்து முத்து கீழே வச்சு மேலே வந்து அந்த குந்தன் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருக்கும். பவளம்னு நினைக்கிறேன், அது குந்தனா பவளமான்னு தெரில. நான் வந்து கவரிங்கில் வந்து போட்டு பார்த்துருக்கேன். ஸோ அது வந்து வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து 2 கிராம் 200 மில்லிகிராம் தான் வந்துருந்துச்சு. ஆனால் சைஸ் கொஞ்சம் குட்டியாக இருந்தது. இந்த தோடு பற்றி ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லணும். இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டுலேயும் இருக்குது, ஆன்டிக்கும். இதில் வந்து ஆன்டிக்லேயே வந்து லக்ஷ்மி எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டிக்லாம் நான் வாங்கினேன்னா எங்கள் அம்மாவுக்கு செம வெறியாக இருக்கும். இதெல்லாம் என்ன நகை, அது இப்படி கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கான அவங்க இந்த கோல்டு நகை வாங்கினா எனக்கு டென்ஷனாக இருக்கும், இது என்னடா இப்படி போடுறது மஞ்சளா அப்படின்னு. ஆனால் இது 2 பேத்துக்கு சண்டை வராமல் ஒரு சூப்பராக வந்து வாங்கிக்கணும், இந்த மாதிரி டிசைன் வாங்கிக்கலாம். கோல்டு இருக்குது, ஆன்டிக் இருக்குது. இது வந்து நான் சொன்ன இந்த கம்மலை ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் வியருக்கு போடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கிறனால எனக்கு பெருசாக அது வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை போட்டு பார்த்ததுக்கப்புறம். இது வந்து நான் போட்டு பார்த்தேன்.
நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் 7.5 கிராம்ன்றது இப்போ என்னோடய பட்ஜெட் கிடையாது. ஏன்னா நம்ம நிறைய சீட்டு போட்டிருக்கோம், அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து இந்த கம்மலை வந்து செக் பண்ணோம். இது வந்து 2 கிராம் 500 மில்லிகிராம் தான். இது ரெண்டுமே சேம் தான். இதில் ஏதோ ஒன்று வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி பார்த்தோம். ஏன்னா இது வந்து ஓகே அக்ஷய திருதிக்கு இப்போயே பிளான் பண்ணலாம். ஏன்னா இவங்க நிறைய ப்ரீ புக்கிங் ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ எங்களோட பழைய தங்கத்தை கொடுத்துட்டு அதுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா மேலே கொடுக்குற மாதிரி வருது அப்படின்னு இவங்க பியூரிட்டி செக் பண்ணணும்னு சொல்லி பண்ணாங்க. பண்ணிங்கன்னா இப்போ நம்மளோடது வந்து பார்த்திங்கன்னா 916 அப்படின்னு அதிலே வந்துருச்சு. பியூரிட்டி வந்து இருக்குது. ஸோ அதனால் எந்த இதுவும் உங்களுக்கு மைனஸ் பண்ண மாட்டோம். இன்றைக்கி என்ன ரேட்டோ அதில் எடுத்துக்கிறோம் அப்படின்னாங்க. சரி ஓகே, எடுத்துகிட்டு எவ்வளோ மைனஸ் வரும் அப்படின்னு பார்த்தா இன்னொன்று என்ன, அப்போ தான் ப்ரீ புக்கிங் ஆஃபர் பற்றி சொன்னாங்க மலபாரில். அதாவது நம்ம இப்போ போய் நம்ம எப்போ புக் பண்ணாலும் இன்றைக்கி டேட்டில் வந்து புக் பண்ணிவிடுவாங்க. அக்ஷய திருதி அன்றைக்கி ஒரு வேளை ரேட் ஏறினாலும் இறங்கினாலும் நம்மளுக்கு எது கம்மியோ அதை எடுத்துக்கலாம். மேபி அக்ஷய திருதி அன்றைக்கி 12,000 வந்தாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த டேட்டே நம்மளுக்கு இந்த ரேட் இப்போ 13,000 சம்திங்கில் நாங்கள் லாக் பண்ணோம், அது ஓகேனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஒரு 5,000 4,000 பே பண்ணாவே போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம ஓல்டு கோல்டு கொடுத்து அப்படி லாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து இதுக்கு பே பண்ணதுக்கு ஒரு ஸ்லிப்பு கொடுத்தாங்க. எங்களோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 2.50 மில்லிகிராம், அதாவது 2.5 கிராம் அப்படி இருந்துச்சு. இதுக்கு வந்து நாங்கள் இனிஷியல் அமௌண்ட்டாக 4,000 பே பண்ணிவிட்டு வந்திருக்கோம். அதை வந்து நாங்கள் அக்ஷய திருதி அன்றைக்கி April 19 இல்லைனா April 20 அன்றைக்கி இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வேஸ்டேஜ் இதுக்கு வந்து நாங்கள் செலக்ட் பண்ண கம்மலுக்கு 24% போட்டாங்க. ஆனால் நாங்கள் அப்புறம் பேசி 22% போட்டாங்க. அதுக்கப்புறம் பேசி நாங்கள் வந்து இதை வந்து 12.5க்கு வந்து ஃபைனலைஸ் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கோம். அப்புறம் இந்த பில்லை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக. இன்னொன்று ஓல்டு கோல்டு கொடுத்து நம்ம லாக் பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி என்ன ரேட்டோ அதுதான் லாக் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் ஓல்டு கோல்டு வந்து அன்றைக்கி கொடுத்துக்குறோம். இப்போதைக்கு இது மட்டும் லாக் பண்ணி வைங்க, ஏன்னா அப்படி கொடுத்துட்டோன்னா இன்னைய ரேட்டு தான் வந்து லாக் ஆகும் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, அன்றைக்கி ஏறி இருந்தாலும் நம்ம அதை வச்சு பார்த்துக்கலாம், அன்றைக்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இந்த கடையில் இருந்துச்சு. இவங்களோட சிட் ஸ்கீம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை பற்றி ஒரு தனி வீடியோ போடுறேன். ஏன்னா ரொம்ப போட்டால் உங்களுக்கு அறுக்கிற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ, அதனால நான் அதை பற்றி இதில் சொல்ல. அண்ட் இந்த டைமண்ட் நெக்லஸை சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அக்ஷய திருதி ப்ரீ புக்கிங் பற்றி நான் உங்களுக்கு போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.